இது மூர்த்தி சார் வந்து ஏன் அவரை சூஸ் பண்ண அப்படின்னா, நான் அதுக்கு முன்னாடி 2-3 ஆர்டிஸ்ட்லாம் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை அவனுக்குள்ள சால்வ் பண்ணி பேசுறது, இது ஃபேமிலியில எல்லாமே பயங்கர க்ரௌடட் ஏரியா, மார்க்கெட், ஸ்ட்ரீட், ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாமே என் கூட சேர்ந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேபேபி படத்தோட டைரக்டர் மிஸ்டர் சுரேஷ் மரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட் இந்த ஜேபேபி படத்தோட சக்சஸ்க்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்காக ரொம்ப இது சார், இப்போ இந்த படம் வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தீங்க. இந்த ரியல் லைஃப் ஸ்டோரி எடுக்கும்போது லைக் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படமா இருக்கணும்ன்ற கான்பிடன்ஸ் உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? அந்த கட் ஃபீலிங், லைக் இது பண்ணா எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ற கட் ஃபீலிங் எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா இதுதான் முதல் படமா எடுக்கணும் அப்படின்ற ஐடியா எனக்கு அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேற ஸ்கிரிப்ட் தான் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு ஜாலியான காமெடி சப்ஜெக்ட், ஃப்ரெண்ட்ஸை பத்தியான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதை வச்சுட்டு தான் நான் ட்ரை பண்றேன். 2-3 இடத்துல ஆஃபீஸ் கமிட் ஆகி ஆஃபீஸ்லாம் போட்டு ட்ராப் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறேன். அப்புறம் ரஞ்சித் கிட்ட இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போது இது ரஞ்சித்துக்கும் இது பிடிச்சிருந்தது. ஸோ இதை ஆரம்பிச்சு பண்ணலாம்னு சொல்லி அப்படிதான் இது வந்து ஆரம்பிச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன். முதல்ல பண்ண வேண்டிய படம் வேற ஒரு படம், இது அடுத்தது இதுதான் அப்புறமா ஃபைனலா ஃபர்ஸ்ட் படம் இருந்துச்சு. லைக் அதான் சார், இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டோரி எடுத்தா எல்லாத்துக்குமே ஐடியாஸ் வரும். நம்ம ரோட்ல நடந்து போறோம், நமக்கு நிறைய பேர்த்த பார்க்கணும், ஒரு ஸ்டோரி வரும், ஐடியாஸ் வரும். பட் இந்த ஸ்டோரி எடுத்தா எனக்கு கிளிக் ஆகும் அப்படின்ற ஒரு கட் ஃபீலிங் இருக்குல்ல. இல்ல, எனக்கு அந்த லைன் மேல பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. எனக்கு அந்த லைன் நான் கேட்கும் போது என்னோட சொந்த பெரியம்மாவோட லைஃப் தான் அந்த இந்த கதை. அப்போ அது லைஃப்ல நடந்த இந்த உண்மை இன்சிடென்ட்டை வந்து நான் வந்து விஷயத்தை நான் கேள்விப்பட்டதான் எனக்கு வந்து ரொம்ப, ஏன்னா சினிமாக்குள்ள இருந்ததுனால இதை வந்து ஒரு சினிமாவா மாற்ற முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம இதுக்குள்ள ரொம்ப பயங்கரமான ஒரு ஒரு எமோஷன் இருக்கு, இதுல காமெடி இருக்கு, இதுல வந்து ஒரு அண்ணன் தம்பியோட இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபேமிலி, பெரிய ஒரு ஃபேமிலி டிராமாவே இதுக்குள்ள இருக்குது. இது இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு, இப்ப இருக்கிற ஒரு சொசைட்டிக்கு ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ரஞ்சித் கிட்ட பேசும்போது ஒரு கதை கேட்டு இது ஓகே நம்ம அது பண்ணலாம் போது, அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாவே நான் எழுதுறேன். லைன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன். எழுதி அதுக்கப்புறம் அதுக்குள்ள நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அதாவது சினிமாவுக்கு தேவையான எல்லா தனியா இருக்கு கமர்ஷியலைஸ் பண்ணாம அதுக்குள்ளேயே எல்லாமே இருந்து தேடி போறதா இருக்கட்டும், ஒரு புது ஊருக்கு கொல்கத்தாவை தாண்டி அங்க உள்ள போறது, அங்க சர்ச் பண்றது, அங்க இருக்கிற லொகேஷன்ஸ், அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை அவங்களுக்குள்ள சால்வ் பண்ணி பேசுறது, இது ஃபேமிலியில இதனால இருக்கக்கூடிய பாதிப்பு, அம்மா ஏன் விட்டு போனாங்க, அப்புறம் அம்மாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அங்க போய் எந்த மாதிரியான கஷ்டங்களை வந்து சந்திச்சாங்க, தங்குறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, தூங்கப்பட முடியாத ஒரு இடங்கள்ல போய் இருந்து, அப்புறம் அங்க இருக்கிற ஒரு இந்த தமிழால் மூர்த்தி சார் ஒரு ஹெல்ப் பண்ணி, அப்புறம் அம்மா எப்படி சேர்த்து வச்சாருன்றது வந்து ஒரு எழுதும் போதே எனக்கு வந்து பெரிய கான்ஃபிடன்ட் இருந்தது. இந்த கதை கட்டாயமா மக்கள் கிட்ட வந்து கட்டாயமா நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் அதை பண்ணிருக்காங்க. இது மூர்த்தி சார் வந்து ஏன் அவரை சூஸ் பண்ண அப்படின்னா, நான் அதுக்கு முன்னாடி 2-3 ஆர்டிஸ்ட்லாம் ட்ரை பண்ணேன். கிஷோர் சார் போடலாம் அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ரவீந்தர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை ட்ரை பண்ணலான்னு யோசிச்சேன். அந்த கேரக்டர் என்னன்னா தமிழ் பேசணும், ஹிந்தி பேசணும், அப்புறம் வந்து அங்க பெங்காலி பேசணும், இது 3மே பேசக்கூடிய கேரக்டர். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு இன்னொரு யோசனை என்ன வந்ததுன்னா, இவரு அதெல்லாம் மிலிட்டரிக்காரா வேற இருக்கணும், இவரோட பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்க்கும். எனக்கு ஆக்சுவலி படம் பார்க்கும் போதே அந்த ஒரு இது தோணுச்சு, லைக் வேற ஏதாச்சும் ஒரு கேரக்டர் அந்த ரோல் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளைமேக்ஸ் அந்த கிரெடிட் வர வரைக்கும் பார்த்தோன்னே அவருதான் மூர்த்தின்னு சொன்னோடனே அப்புறம் தான் எனக்கு ஓகே கன்வின்ஸ் ஆச்சு. ஓகே, இந்த ரோல் இவரு பண்ணா வேற யார் பண்ணிருக்க முடியும் பெஸ்டா அப்படின்ட்டு. ஸோ லைக் நான் வந்து எதிர்பார்த்தேன் வேற ஏதாச்சும், நான் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா போட்டிருந்தீங்க. ஊர்வசியோ அவங்களோட கேரக்டர் சொல்லவே வேண்டாம், அவங்க சூப்பரா நடிச்சிருந்தாங்க. தினேஷ் ஆல்சோ அவ்வளவு நல்லா நடிச்சிருந்தாரு. நான் அந்த கேரக்டர் யோசிச்சுட்டு இருந்தேன், வேற யார் பண்ணிருக்கோம், படம் ஃபுல்லா நான் யோசிச்சுட்டே இருந்தேன் யார் பண்ணிருக்கலான்ட்டு. பட் கடைசியில அவருதான் மூர்த்தின்னே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணிருப்பாரு அப்படின்றது வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சது சார். உங்களோட படம் பண்ணீங்க,
சினிமாட்டோகிராஃபருக்கும் டைரக்டர் லைக் எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு புருஷன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ஒரு இது வேணும். லைக் அவரு என்ன சொல்றாங்களோ ரெண்டு அந்யோன்யமா போனாதான் இந்த குடும்பம் நல்லா ஓடுங்கிற மாதிரி டைரக்டர் ஒண்ணு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாமே லைவ் லொகேஷன்ஸ், எல்லாமே பயங்கர கிரௌடட் ஏரியா, மார்க்கெட், ஸ்ட்ரீட், ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாமே என் கூட சேர்ந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து இல்ல சார் வேணாம், தேவையில்ல, பயமா இருக்கு, ரிஸ்க் தேவையில்ல, நம்ம வேலை பண்ணலாம் அப்படின்லாம் எதுவுமே சொல்லுவோம். கூப்பிட்டா கூடவே வந்து அந்த ஷார்ட் அப்படி எடுத்தோம். சிலர் அவரும் வந்து எக்ஸ்பெரிமெண்டலா சில ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சுலாம் ட்ரை பண்ணாரு. நான் அதுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தேன். அதே போல எனக்கு என்ன தேவையோ நான் அதை கேட்டு எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு நான் சொல்லி அது கரெக்டா அவரும் வந்து பண்ணி கொடுத்தாரு. முடிஞ்ச ஃபுல் எஃபெக்ட் அதை போட்டு பண்ணி கொடுத்தாரு. எனக்கு வந்து படம் பண்ணும்போது எனக்கு இருந்த 2 பேருக்குள்ள இருந்த ஒரு இது வந்து என்னன்னா, இது வந்து ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்க இருக்கிற அப்படியே அந்த வீடு, அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட், அந்த ஏரியா லொக்காலிட்டி, அந்த சேக்கடை, அந்த இதெல்லாம் வந்து அப்படியே பதிவு பண்ணணும். நம்ம எதுவுமே இதை வந்து இதெல்லாம் பண்ண வேண்டாம், அடிஷ்னலா ஏதாவது டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து வச்சு இதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ரியாலிட்டி என்னவோ நம்ம அதை அப்படியே ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணலாம்னு சொல்லி பேசி அப்படிதான் ரொம்ப சின்ன வீடு, சின்ன வீட்டுக்குள்ள 10x10 சைஸ் கூட வீடு கிடையாது, அந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்து கேமரா வச்சு ஷூட் பண்ணோம். அது சொன்ன மாதிரி 2 பேருக்குள்ள நல்ல பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுல் படம் முடிகிற வரைக்குமே. அது ஜெயந்த் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லுவோம். இன்னொன்னு சார், இந்த காஸ்டிங் இதுக்கு பத்தி எனக்கு ஒரு பர்டிகுலர் கேரக்டரை பத்தி ஒரு இது, நான் ஏன் வந்து தினேஷ அந்த ரோல் போட்டீங்க இல்ல ஊர்வசி மேம் அந்த ரோல் போட்டீங்கன்னு நான் கேட்கறேன். லைக் பர்டிகுலரா மாறன் வந்து ஒரு காமெடியனா தான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம் மற்ற சினிமால. அவரை அந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு ரோல்ல நீங்க போட்டதுக்கான காரணம் வந்து அந்த ரியல் கேரக்டரோட ரிசம்பிள் மீன். மாறனா நான் ஜஸ்ட் இதுக்கு கூப்பிட்டுருந்தேன், சும்மா ஆடிஷனுக்கு. ஏன்னா அவரு சென்னை பேஸ், உடல் வாகு, அவர் லுக்கு, இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் கரெக்டா மேட்சா இருந்து கூப்பிட்டு வச்சு பேசும்போது எனக்கு வந்து அவரு கரெக்டா அந்த கதாபாத்திரத்துக்கு கரெக்டா செட் ஆவாரு அப்படின்னு தோணுச்சு. அவர் பேசின விதம், அவரு அந்த குடிகார மாதிரி ஆக்ட் பண்ண விதம், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கதையும் வந்து அவரோட லைஃபோடவே கனெக்ட் ஆகி இருந்தது இந்த கதை. அதுக்கப்புறமா வந்து வேற ஏதோ படம் கமிட்மெண்ட் ஆயிடுச்சு, அதனால என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு விளங்கிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வேற ஒரு ஆர்டிஸ்ட பார்த்து அந்த ஆர்டிஸ்ட ஃபைனல் பண்ணி அவர் கூட வந்து ரிஹர்சல் எல்லாம் கூட பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் வராது, இல்ல அது கேன்சல் ஆயிடுச்சு சார், நான் இது கட்டாயமா பண்றேன், ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட நான் பேசி அவர்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி சாரி சொல்லி அதுக்கப்புறமா திரும்பவும் உள்ள வர வச்சு அப்படிதான் அவர் வந்து பண்ண வச்சது. அந்த கேரக்டருக்கு நான் என்ன எதிர்பார்த்தனோ, என்ன அது 100% வந்து அந்த மாறன் வந்து கரெக்டா அது வந்து சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. அது கரெக்டா பொருந்துச்சு அந்த கேரக்டர். நீங்க சொன்ன மாதிரி இந்த மாறன் அவரோட கேரக்டர் வந்து லைக் இந்த மாதிரி எங்க போற என்கிட்ட பேசுற ஆரம்பிச்சுக்காத, நான் பூத் சாவ போறேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் லைக் அது கொஞ்சம் ஹியூமரஸா இருந்துச்சு. பட் எனக்கு பர்சனலி எங்க வந்து தினேஷ் பீக் ஆயிட்டாரு அப்படின்னா, அவங்க மனசை விட்டு பேசும்போது அவர் போய் சொல்லுவாரு, அவன் என்ன பாவம் பண்ண, என்ன இது பண்ண, என்ன பிரச்சனை, நான் வந்து குடும்பத்தை சேர்த்து தானே பாக்குறேன், முன்னாடி என் குடும்பம்னு முன்னாடி போய் நின்று அது உனக்கு பிரச்சனையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப எமோஷனலா பேசும்போது எனக்கு வந்து சீரியஸா ரொம்ப டச் ஆயிடுச்சு. ஏன்னா நான் குக்கூலையோ இல்ல விசாரணை படத்துல நான் எந்த அளவுக்கு அவர் எமோஷனல் ஆகி ஒரு மாதிரி கனெக்ட் ஆகி பார்த்தனோ, அந்த சீன்ல அது வரைக்குமே தினேஷோட அந்த 2 பேர்த்தோட அந்த கேப்டன் மூவ்ஸ்லயும் போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த இடத்துல அவரோட சீன் பீக் ஆகிறது எனக்கு ரொம்ப லைக் டச் ஆச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் தினேஷோட சீன்? எனக்கு தினேஷோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து படத்துல நிறைய இடங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல முதல் இடம் சொல்லணும்னா, அம்மாவுக்கு அது சாப்பாடு போட்டுக்கிற இடம், அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா வந்து பசிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து கையை பிடிச்சிட்டு அவன் தேம்பி அழுகுறது இருக்குல்ல, ஏமா என்னை வந்து பாவம் பண்ண வைக்கிற, எல்லாரும் இதுலயும் அடிச்சுட்டேன், மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி அழுது புலம்புற அந்த சீக்வன்ஸ் எடுக்கும்போது நானே பயங்கர கண் கலங்கிட்டேன். அவ்வளவு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதுக்கு அடுத்தது அந்த ஸ்டேஷன்ல வந்து அம்மா இனிமேல் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லப்பா இவ்வளவு தூரம் தேடி வந்தவங்க, அவங்க
நம்பி தானே சார் இவ்வளவு தூரம் வந்து சொல்லிட்டு அந்த பையெல்லாம் தூக்கி போட்டு ஒரு மாதிரி அழ ஆரம்பிப்போம். நம்ம மிஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயும் எனக்கு வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் இருக்கிற இடத்துலயும் வந்து மாடியில் அண்ணன்கிட்ட பேசிட்டு ஒரு இயலாமையா வந்து அவன் பேசி அவன் எமோஷன் ஆகி நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. ஊரை விட்டுனா நான் போயிட்டுமா சொல்லு, போயிட்டேன் நல்லா இருப்பியா, முன்னாடி வந்து நிக்கிறேன்னா என் ஃபேமிலி என் அண்ணன் என் குடும்பம், அதனாலதான் நம்ம முன்னாடி வந்து நிக்கிறேன், அது உனக்கு தப்பா, ஒரு வண்டி வாங்கி ஓட்டுறது உனக்கு வந்து கண்ணை ஊத்துதா, உனக்கு தெரியுமா உங்க கல்யாணத்துக்கு முன்னாடிதான் நான் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், பொண்ணை அதை விட்ட சொல்றியா, லவ் பண்ண விட்டு அதே கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வந்து உங்களால அவ்வளவு மரியாதையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயினா நான் ரொம்ப ஃபீல் பண்ண டைலாக் வந்து ஒரு கூட பிறந்த தம்பியோட மனசையே உன்னால புரிஞ்சுக்க முடியல ஓப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் நல்லா அந்த இடம் எனக்கு ஷூட் பண்ணும்போதே எனக்கு வந்து பயங்கர எமோஷனல் இருந்தது. ஸோ எனக்கு கேட்டா தினேஷ் வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், அவர் யூஸ் பண்றது தான் இருக்கு. அதே போல மாறணும், அந்த இடத்துல என்ன மாறணும்னா கண்கலங்க வச்சுட்டாரு ஈக்குவலா. அவர் நின்று பேசிட்டு அதாவது நான் அப்பயே போய் தூக்கு பாருங்க சாவலா நினைச்சேன் தெரியுமா, எவ்வளவு அசிங்கப்பட்டது தெரியுமா, என் இடத்துல இருந்து பாரு தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் எமோஷனல் அழுது பேசுற இடம் வந்து எனக்கு பயங்கர எமோஷனல். ஸோ படம் ஃபுல்லாவே ஒரே எமோஷன் தான். அது இது ஊர்வசியமா ஒரு பக்கம், அது டோட்டலாவே வேற. ஸோ அவங்களுக்கும் பயங்கரமா இருந்தது. தினேஷ் அல்டிமேட் சூப்பரான கேரக்டர் நீங்க ரைட் பண்ணும் போது ஒரு டீடைலிங்ஸ் வந்து எழுதுவீங்க எல்லா டேரக்டர்ஸும். இப்போ உங்க படத்துல பாத்தீங்கன்னா சங்கர் எனி சீக்வன்ஸ் இந்த எடுத்து பாத்தீங்கன்னா சங்கர் நான் முன்னாடி நடந்துட்டு இருப்பாரு, பின்னாடியே வந்துட்டு சேகர் நடந்துட்டு இருப்பாரு. நமக்கே தோணும் ஒரு சரி எங்கேயா தொலைஞ்சு போயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த சின்ன சின்ன டீடைல் அவரு எங்க இறங்கி நடந்தாலும் இவர் முன்னாடி போயிடுவாரு, அவரு அங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை அப்படின்னு. பட் லீடிங் வந்து சங்கர் அவரு தான் இருக்காரு, பின்னாடி வந்து சேகர் வந்துட்டு இருக்காரு. சோ செந்தில் அவருதான் வந்து பின்னாடி வந்துட்டு இருப்பாரு. சோ உங்களுக்கு வந்து இந்த டீடைலிங்ஸ் எழுதும் போது நீங்க சின்ன சின்ன விஷயம் இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப இதா எழுதுனேன், எனக்கு இது வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்னு ஏதாச்சும் இந்த ரெண்டு கேரக்டருமே டிராவல் ஆகும்போது இங்க இருந்து சென்னையில இருந்து ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல இருந்து ரெண்டு பேருக்கு இருக்கிற பிரச்சனைன்றது ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிடும். அண்ணன் தம்பி பேசிக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு சுத்தமா தம்பி ஆகவே ஆகாது தினேஷ். பட் ஆனா தம்பிக்கு வந்து அண்ணன் மேல கோபமா இருக்கு, எப்பயாவது சேரணும் அண்ணன் கிட்ட க்ளோஸா போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் அவனுக்கு இருக்கும். ஏன்னா அவன் எதுவும் எரிஞ்சு விழவே மாட்டான், அவன் வந்து நெருங்கதான் பார்ப்பான். பட் இது எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கும் அந்த கேரக்டர். அதுக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து வீட்டாண்ட பிக்கப் பண்றதுக்கு பைக்ல வந்து நிற்கும் போது பார்த்தா இவன் பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு அவன் உட்கார மாட்டான். அதுக்கப்புறம் கட் பண்ணா வந்து தம்பி தினேஷ் பைக் ஓட்டுவான், சென்டர்ல அவன் கையாடுற இன்னொருத்தர் இருப்பான், பின்னாடிதான் அவர் உட்காந்துருப்பாங்க. இப்போவே வந்து இப்ப ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு ஒரு பெரிய இடைவெளி இருக்குன்னு அப்பயே தெரியும். அதே போல வந்து ட்ரெயின்ல ஏறும்போது அங்கேயும் கூப்பிடுறாரு என்கிட்ட பேசல வச்சுக்காது மரியாதை அவ்வளவுதான் சொல்றது தெரியும் போ அப்படின்னு இரிட்டேஷன் பண்ணிட்டு எங்கப்பா இறங்குறேன்னா நடுவழிங்க இறங்கி தொழில் போறப்பன்னா இல்ல அவன் சாக போறேன் அப்படின்னா சும்மா எரிஞ்சு விழுந்துட்டே போயிட்டே இருக்கும் அந்த கேரக்டர். முன்னாடி போனா அது பின்னாடி சீக்கிரம் வச்சுட்டு வந்துட்டே இருக்கும். ஒரு சின்ன ஹெல்ப் பேட்டா கூட கொடுக்காது. வீட்டுக்கு போன் பண்ணுவோம், சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ஒரு போன் கொடுன்னா தராம கிளம்பி போயிடும். எங்க போனாலுமே வந்து இவனை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கும் அந்த கேரக்டர். ஸோ ரைட்டிங்லயே வந்து அந்த கேரக்டரோட குணாதிசயம் வந்து அதை எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது. லாஸ்ட் வரைக்குமே அந்த கேரக்டர் அந்த மொட்டை மாடியில் நடக்கிற சீக்வன்ஸ் வரைக்குமே அந்த கேரக்டரோட ஃப்ளோ வந்து தம்பிக்காரங்க சுத்தமா மதிக்காம என்ன சொன்னாலும் வந்து அது கேட்காம. ஆனா அது வரைக்குமே தம்பிக்காரங்க பாத்தீங்கன்னா அண்ணன் கிட்ட எப்படியாவது கிட்ட ரீச் ஆகணும்னே நினைச்சுட்டே இருக்கும். பேசுவான் ரொம்ப வாலண்டரியா பேசுவான், அது வந்து அதுக்கு கட்டண பதில் சொல்லாது, எரிஞ்சுக்கிறோம். வாப்பா போலாம், வாப்பா போய் சுத்தி பார்த்துட்டு வர்றாங்க, சாப்பிடுப்பா அப்படின்னுவான். என்னப்பா உடம்பு சரியில்லையாப்பா, ஹாஸ்பிட்டல் போலாம்ப்பா அப்படின்னு தான் கேட்பான். நைட் டைம்ல இருந்து புலம்பும் போது என்னப்பா அவர்கிட்ட போய் இதெல்லாம் வந்து கேட்கறேன் அப்படின்னு அசிங்கப்படுத்துற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான், சரக்கு கேட்கற அப்படின்ட்டு. ஸோ தம்பிக்காரன் வந்து கிட்ட நெருங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருப்பான். பட் அந்த கேரக்டர் வந்து நான் ரைட்டிங்லேயே அப்படிதான் அது வந்து இப்படிதான் இந்த கடைசியா அந்த கிளைமேக்ஸ்ல மொட்டை மாடியில் நடக்கிற இந்த ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் அங்கதான் அவருடைய ரெண்டு பேருமே கொஞ்சம் மனசுக்குள்ள இருக்கிறத
கரெக்டா பேசி அங்கதான் வந்து ஒரு தம்பியை வந்து அண்ணன் கரெக்டா புரிஞ்சுக்கிறான். ஸோ அவனுக்குள்ள இருக்கிற என்ன பிரச்சனையே அப்படி வந்துருக்கான் அப்படின்றது கரெக்டா அப்படிதான் ரைட்டிங்லேயே அது அப்படிதான் வச்சு நான் பண்ணேன். நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பேசுறது ரொம்ப நன்றி சார். உங்க இன்புட்ஸ் எல்லாம் ரொம்ப வேல்யூபிளா இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். சந்தோஷம். என்கிட்ட வந்து